Hi friends, welcome to Vijay's Lifestyle. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பஜ்ஜி மாவு இருக்கு இல்லையா, ஸோ அதில் எப்படி போண்டா செய்யலான்னு பார்க்கலாம். இந்த போண்டா செய்கிறதுக்கு என்னென்ன தேவையோ ஃபர்ஸ்ட் அதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு நான் மெயினாக பார்த்தீங்கன்னா பஜ்ஜி போண்டா மிக்ஸு தான் நான் எடுத்திருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணா அந்த பிராண்ட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன இருக்கோ நீங்கள் வீட்டில் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு தான் நான் எடுத்துக்க போகிறேன். மெயினாக பார்த்தீங்கன்னா இதுக்கு என்னென்ன ஆட் பண்ணுறோம்னா வெங்காயம், இஞ்சி, கொத்தமல்லி, புதினா, அப்புறம் இப்போ டால்டா ஆட் பண்ணிக்கிறோம். டால்டா பார்த்தீங்கன்னா நம்ம 1 ஸ்பூன் தான் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதை வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் நீங்கள் மறக்காமல் பார்க்க முடியும். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். ஸோ அந்த பவுலில் நமக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு பஜ்ஜி போண்டா மிக்ஸ் எடுத்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா 2 கப் எடுத்திருக்கேன். இந்த 2 கப்புக்கு பார்த்திங்கன்னா நமக்கு 8லேருந்து 10 போண்டா வரும். நான் பார்த்திங்கன்னா இதில் 2 கப் எடுத்திருக்கேன். உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ தேவைப்படுதோ நீங்கள் அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போது நம்ம பிளேட்டில் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதை எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது வெங்காயம், கொத்தமல்லி, புதினா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி, இது எல்லாமே போட்டுட்டு இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி இப்போ நீங்கள் ஆட் பண்ணாதீங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா டால்டா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ண வேணாம் டால்டா. ஸோ இப்போ இந்த டால்டாவை அதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட குக்கிங் சோடா இருந்தது அப்படின்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் குக்கிங் சோடா கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு தேவைக்கேற்ப தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா உருட்டுற அளவுக்குலாம் இருக்காது. நமக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாலாம் இருக்காது, லூஸாக தான் கிடைக்கும். ஸோ நம்ம இந்த பதம் வரும்போது நல்லா ஸ்டாப் பண்ணிக்கலாம். தண்ணி அதிகமாக ஆட் பண்ணாதீங்க. ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம எண்ணெயை காய வச்சுட்டு நம்ம போண்டா ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா அதில் பார்த்திங்கன்னா நம்ம கையில் எடுத்து அதில் போண்டாவுக்கு அப்படியே எடுத்து போட வேண்டியது தான். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப் விட்டு போடுங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிற மாதிரி போடுங்க, இல்லைனா டக்குன்னு ஒட்டிக்கும். ஸோ எண்ணெயில் போண்டா ரெடி ஆகிட்டுருக்கு. இதை பார்த்திங்கன்னா நீங்கள் உடனே திருப்பி விடாதீங்க. ஒரு நிமிஷம் கழித்து கேப் விட்டு நீங்கள் திருப்பி விடுங்க. நீங்கள் உடனே நீங்கள் திருப்பி விட்டீங்க அப்படின்னா அது பார்த்திங்கன்னா உடைய ஆரம்பிச்சிரும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் போண்டா நெக்ஸ்ட்டு திருப்பி போட்டுட்ருக்கேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், போண்டா ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் கலர் வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா இதில் கேசரி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது ரெடி ஆனதுக்கப்புறமா இப்போ ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த போண்டா ரெசிப்பியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.